அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்கு படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வர்றாங்க. இப்ப பிரசன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட் முடிச்ச மாணவர்கள், பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்இல எழுதிய மாணவர்கள் நெறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப்ங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. பேரன்ட்ஸ் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ்ங்கிறவங்க ரொம்பவே கவலையோட இருக்கிறதாவும் ஒரு தகவல்ங்கிறது வருதுங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நீங்க நெனச்ச அளவு கட் ஆஃப் வாங்க முடியல. ஆனா கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப் தான் இருக்குது. ஆனா உங்க கம்மியான கட் ஆஃப வச்சுக்கிட்டும் நீங்க டாப் கல்லூரிகள்ல படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ்ங்கிறது இருக்குங்க. அது எப்படி அப்ளை பண்றது? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இப்ப சிபிஎஸ்இ அண்ட் ஸ்டேட் போர்ட் 2 பேத்துக்குமே தான் சொல்றாங்க. அதாவது நீங்க நல்லாவே எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. நீங்க நெனச்ச கட் ஆஃப் வரல. கொஞ்சம் நீங்க நெனச்சத விட கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஒரு 5 மார்க், 10 மார்க் அளவுக்கு கட் ஆஃப்ங்கிறது கம்மியாயிருச்சு. ஆனாலும் எங்களோட எய்மான ஒரு ட்ரீம் காலேஜஸ், டாப் காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒரு சான்ஸ் இருக்குங்க. அது எப்படிங்கிறத சொல்றேன். இப்ப இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கவங்க, இன்ஜினியரிங் தான் படிக்கணும், இன்ஜினியரிங் மட்டும் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. பேரலலா வந்து பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் எம்எஸ்சி டிகிரீஸ் புரோகிராம்ஸும் வந்து படிக்கலாங்க. ஸோ இன்ஜினியரிங்ல கிடைக்கக்கூடிய அதே உங்களுக்கு சேலரிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அதை விட அதே சேலரியாவும், இல்ல அதை விட அதிகமான சேலரி பேக்கேஜுக்கும் உங்களால பிளேஸ் ஆக முடியும். 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி புரோகிராம்ஸ் படிக்கிறது மூலமா. ஸோ கூடுதலா ஒரே 1 வருஷம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. பட் அந்த 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த 1 வருஷமும் 2 6 மாச இன்டர்ன்ஷிப்பா போக போறாங்க. அதாவது 3 இயர்ல ஒரு இன்டர்ன்ஷிப் மற்றும் 5த் இயர்ல ஒரு 6 மந்த்ஸ் இன்டர்ன்ஷிப். டோட்டலா அதுல ஒரு 6 மந்த்ஸ், இதுல ஒரு 6 மந்த்ஸ் சேர்த்தி 1 இயர் இன்டர்ன்ஷிப்ங்கிறது போக போறாங்க. இப்ப படிக்க போறது 4 வருஷம் தான். 1 வருஷம் வந்து வித்து சம்பளத்தோட இன்டர்ன்ஷிப்ங்கிறது வாங்க போறாங்க. அப்ப இதுல எப்படி கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் படிக்கலாம். ஸோ ஓகே. இந்த இன்டகிரேட்டட் எம்எஸ்சி புரோகிராம்ஸ தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழ கவுன்சிலிங்ல என்னென்ன கல்லூரிகள்ல படிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கல்லூரிகள்ல படிக்க முடியும். இந்த 3 கல்லூரிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தான். பட் ஃபீஸ்ங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் கேட்டகரியில வரும். ஸோ என்னென்ன காலேஜஸ்ல இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. தமிழ்நாட்டில் வந்து ஓரளவுக்கு தனியார் கல்லூரிகளில் எஸ்எஸ்எனுக்கு அடுத்து எஸ்எஸ்எனுக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 பொறியியல் கல்லூரியா பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. இந்த பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இங்கே எம்எஸ்சி படிக்கிறதுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட உண்மையாக சொல்ல போனோம்னா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இவங்க வந்து 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ங்கிறது நடத்துறாங்க. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வச்சிருக்காங்க. எம்எஸ்சி தியரட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ங்கிறது வச்சிருக்காங்க. இது மாதிரி எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் வச்சிருக்காங்க. எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குதுங்க. எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் சயின்ஸ், எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங் அப்படிங்கிற இந்த கோர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இது போக பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலே பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைட் சயின்ஸ் இருக்குது, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிஸ்டம்ஸ் அண்ட் டிசைன்லாம் இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும், இந்த எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது இப்போ ப்ரெசென்ட்டாக ஓப்பனில் தான் இருக்குங்க. இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னைக்கு க்ளோஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மே 23ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ன்றது வைப்பாங்க. என்னைக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3 அன்னைக்கு வைக்கிறாங்க. நீங்கள் அந்த ஜூன் 3 எக்ஸாம் முடிச்ச உடனே கவுன்சிலிங்கிறது ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுக்கு வந்து ஃபைனலாக செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டுங்கிறது நமக்கு ஜூன் 9ஆம் தேதி கொடுத்துறதா வந்து இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸோட டீட்டெயில்ஸ். இது வந்து பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. கோயம்புத்தூரில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கு அடுத்து மாணவர்கள் அதிகமாக விரும்பி சேரக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரியாக பார்க்கப்படுது. நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கல்லூரியிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்ங்கிறது ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ்க்கும் இங்கேயுமே வந்து நம்மளுக்கு வந்து அட்மிஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதோட ப்ரௌச்சர் தான் இதுங்க 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்சஸ். ஸோ இவங்க புதுசாலாம் வந்து இந்த கோர்ஸ் நடத்தலைங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராம்ஸுக்கும் ஏதோ புதுசாக வந்து இந்த கோர்ஸுங்கிறது நடத்திட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. இவங்க வந்து எம்எஸ்சி இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப காலங்களா வந்து நடத்திட்டு வராங்க. சின்ஸ் அங்க பாருங்க 1998ல இருந்தே
இப்போ வந்து இந்த 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏதோ புதுசாக இப்போதான் கொண்டு வந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இருக்குது, எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சி டெசிஷன் அண்ட் கம்ப்யூட்டிங் சயின்ஸ் இருக்குது, எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ இத்தனை கோர்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா சிஐடிக்கான அப்ளிகேஷன்ஸும் ப்ரெசென்ட்டாக இப்போ நம்மளுக்கு வந்து ஓப்பனில் தான் இருக்குங்க. ஸோ அதுக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சிஐடியோட கவுன்சிலிங், அதாவது சிஐடியோட டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க. மூணாவதாக மதுரையில் இருக்கக்கூடிய தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயுமே இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஹை கட் ஆஃப் தேவை. பட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு இங்கேயுமே எம்எஸ்சி கோர்சஸ்க்கான அட்மிஷனுங்கிறது இங்கே வந்து நம்மளுக்கு வந்து நடக்குதுங்க. ஸோ எம்எஸ்சி 5 இயர்ஸ் கோர்ஸ் வந்து இவங்க வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்எஸ்சி 5 இயர்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எம்எஸ்சி டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் மட்டும் நடத்துகிறாங்க. ஸோ அந்த எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸுங்கிறது இப்போ ஓப்பனில் தான் இருக்கிறதா இவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ரௌச்சர்ஸை டவுன்லோட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரௌச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் என்ன எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் என்ன மாதிரியான கோர்ஸ் அங்கே எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் டேட்ஸுங்கிறது இதில் வந்து கிடைக்கல. பட் வந்து அவங்களோட ஜென்ரல் அட்மிஷன் போர்ட்டலில் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸில் வந்து இப்போ பிடெக் இல்லாமல் இன்டைரக்டாக வந்து வேறு சில கோர்சஸ் நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கோர்சஸில் சேர்றது மூலமாகவும் நீங்கள் வந்து கம்மியான கட் ஆஃப் வாங்கியிருந்தாலுமே நல்ல டாப் காலேஜஸில் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. முக்கியமாக சிபிஎஸ்சி மாணவர்கள் அந்த பெற்றோர்களுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுன்னு ரொம்ப கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள், அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.